பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நியாயப்பிரமாணம் பகுதி 8 பார்க்க போகிறோம். நியாயப்பிரமாணம் பகுதி 8. நியாயப்பிரமாணம் 141 முதல் 160 வரை நாம் பார்க்க போகிறோம். மொத்த நியாயப்பிரமாணங்கள் 613 நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே 141 முதல் 160 வரை பார்க்க போகிறோம். 141வது நியாயப்பிரமாணம் உபாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனம். 7ஆம் வருஷத்தின் முடிவிலே விடுதலை பண்ணுவாயாக. விடுதலையின் விபரமாவது, பிறனுக்கு கடன் கொடுத்தவன் எவனும் கர்த்தர் நியமித்த விடுதலை கூறப்பட்டபடியால் அந்த கடனை பிறன் கையிலாகிலும் தன் சகோதரன் கையிலாகிலும் தண்டாமல் விட்டுவிட கடவன். 141வது நியாயப்பிரமாணம் 7ஆம் வருஷத்தில் யூதர்களின் கடன்களை எல்லாம் ரத்து செய்துவிட வேண்டும். 141வது நியாயப்பிரமாணம் 7ஆம் வருஷத்தில் யூதர்களின் கடன்களை எல்லாம் ரத்து செய்துவிட வேண்டும். என்ன பண்ணணும்? இந்த வசனத்தில் வாசித்திருக்கிறோம், யூதர்களின் கடன்களை எல்லாம் ரத்து செய்து விட வேண்டும். எந்த வருஷத்துலன்னா 7வது வருஷம். எல்லா 7வது வருஷத்திலும் 6 ஆண்டுகள் கடந்த பின்பு 7ஆம் வருஷம் விடுதலை வருஷம். அந்த 7ஆம் வருஷத்திலே யூதர்களுடைய கடன்களை எல்லாம் தள்ளுபடி செய்ய வேண்டும். யார் அந்த யூதர்கள்? ஆண்டவராகிய கர்த்தர் யூதர்களுக்கு தான் இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் என்று அர்த்தம். ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அல்லது உறவினர்கள் கடன் வாங்கியிருந்தாங்கன்னா 7ஆம் வருஷத்துல என்ன பண்ணணும்? முற்றிலுமாய் தள்ளுபடி செய்து விட வேண்டும். என்னது? கடனை தள்ளுபடி பண்ணணுமா? வருமானம் சம்பாதிப்பதற்காகத்தானே கடன் கொடுக்கிறோம், எப்படி தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கேள்வி அனைவருக்கு எழலாம். நன்றை புரிந்து கொள்ள வேண்டும். சம்பாதிக்கும்படியாய் கடன் கொடுக்கும்படி வேதம் சொல்லவே இல்லை. சம்பாதிக்கும்படி தொழில் செய்யலாம், ஆனால் சம்பாதிக்கும்படி கடன் கொடுக்க வேண்டாம். ஆண்டவராகிய கர்த்தர் ரட்சிக்கப்பட்ட நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார்? நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய் என்று சொல்லுகிறார். கடன் கொடுத்து அதன் மூலம் வட்டி வாங்கி சம்பாதிக்கும்படி ஆண்டவர் சொல்லவில்லை. கொடுக்கும்படியான இருதயம், கொடுக்கும்படியான வருமானத்தை ஆண்டவர் தருவார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே, திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கும்படியாக பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. ஆண்டவராகிய இயேசு லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? பாவிகள் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்கள். எப்படி கொடுக்கிறாங்க? திரும்ப கொடுப்பார்கள் என்று எண்ணி கொடுக்கிறாங்க. அப்ப ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் எப்படி கடன் கொடுக்கணும்? திரும்ப கொடுப்பாங்கன்னு எண்ணி கொடுக்க வேண்டாம். திரும்ப அதிகமான வட்டியோட பணம் கிடைக்கணும் நம்பிக்கையில கொடுக்க வேண்டாம். திரும்ப வராட்டாலும் பரவாயில்லன்னு கொடுக்கணும். திரும்பி அவர்கள் தராவிட்டாலும் பரவாயில்லை என்று கடன் கொடுக்க வேண்டும். அப்போ வேதம் சொல்லுகிறது கடன் கொடுக்க வேண்டும், திருப்பி அதை வாங்க வேண்டாம் என்று சொல்லுகிறது. அப்போ நாம் மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கணுமா? எல்லா கிறிஸ்தவர்களும் மற்றவர்களுக்கு கடன் கொடுத்து தான் ஆகணுமான்னா நமக்கு போக இருக்கிறது கடன் கொடுக்கலாம். நாம் கடன் வாங்கி மற்றவர்களுக்கு கடன் கொடுக்க வேண்டாம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்ம மற்றவங்கிட்ட கடன் வாங்கி வேற யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம். நம்முடைய வருமானம் நம்முடைய தேவைக்கு போக இருக்கும் பொழுது கடன் கொடுக்காமே தவிர நாம் கடன் வாங்கி கடன் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 142வது நியாயப்பிரமாணம் உபாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்நிய ஜாதியான் கையிலே நீ கடனை தண்டலாம், உன் சகோதரனிடத்திலோ உனக்கு வரவேண்டியதை உன் கை விட்டுவிட கடவது. 142வது நியாயப்பிரமாணம் 7ஆம் வருஷத்தில் அந்நிய ஜாதியான ஜனங்களிடத்தில் கடன்களை திருப்பி கேட்கலாம். 142வது நியாயப்பிரமாணம் 7ஆம் வருஷத்தில் அந்நிய ஜாதியான ஜனங்களிடத்தில் கடன்களை திருப்பி கேட்கலாம். ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு ரட்சிக்கப்பட்ட ஜனம் ஒரு கடன் கொடுத்திருப்பார்களானால் அதை திருப்பி கேட்கலாம். 7ஆம் வருஷத்திலே திருப்பி கேட்கலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஜனத்திடத்திலோ அல்லது சொந்த பந்தத்திடத்திலோ திருப்பி கேட்க வேண்டாம். ஆனால் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் கடன் வாங்கியிருந்தாங்கன்னா திருப்பி அதை கேட்கலாம். ஆனால் வட்டிக்கு கொடுக்க கூடாது, உதவி செய்து அந்த பணத்தை திருப்பி வாங்கி கொள்ளலாம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ சொந்த பந்தமாக இருந்தாலும் ரட்சிக்கப்பட்ட ஜனமாக இருந்தாலும் பணத்தை திருப்பி கேட்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, அதை வீணடித்து விடக்கூடாது. கையில் பணத்தை வைத்துக் கொண்டு வாங்கின கடனை கொடுக்காமல் ஏமாற்றக்கூடாது. நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வேதத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. சொந்த பந்தத்துக்கு கடன் கொடுத்தா என்ன பண்ண வேண்டாம்? திருப்பி
கொடுக்க வேண்டாம்னு போடப்பட்டிருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம். நிர்வாகம் இல்லாததை கடன் கொடுத்தவர்கள் அறிந்தால் அவர்களை விட்டுவிட வேண்டும். தன்னுடைய கையிலே பணம் இருந்தால் நிச்சயமாக கொடுக்க வேண்டும். கொடுப்பதற்கு திராணி இருந்தால் நிச்சயமாக கொடுத்து தான் தீர வேண்டும். நிர்வாகம் இல்லை என்றால் விட்டுவிட வேண்டும். ரட்சிக்கப்படாத ஜனங்களிடத்தில் கடன் கொடுத்திருந்தோம்னா திருப்பி வாங்கலாம். ஒருவேளை அவங்களுக்கு கொடுக்க முடியலன்னா வாங்க வேண்டிய விதத்தில் பொறுமையா வாங்க வேண்டுமே தவிர கடினமாய் வாங்கக்கூடாது. கொடுத்த கடனை கூட கடினமாய் திருப்பி கேட்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் கடன் கொடுக்கிறவன் எப்படிதான் கொடுக்கணும்? தனக்கு போக இருக்கிறது தான் கொடுக்கணும். அதிகமான லாபம் சம்பாதிக்கும்படியான நோக்கத்தில் கடன் கொடுக்க கூடாது, வட்டிக்கு கொடுக்க கூடாது. 143வது நியாயப்பிரமாணம், உபாகமம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஜனங்களிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசாரியருக்குரிய வரத்தாவது ஜனங்கள் பலியிடும் ஆடு மாடுகளில் முன்னந்தொடையையும் தாடைகளையும் இறைப்பையையும் ஆசாரியனுக்கு கொடுக்க வேண்டும். 143வது நியாயப்பிரமாணம், பலியிடும் ஆடு மாடுகளில் உள்ள பரிசுத்தமானதை ஆசாரியனுக்கு கொடுக்க வேண்டும். 143வது நியாயப்பிரமாணம், பலியிடும் ஆடு மாடுகளில் உள்ள பரிசுத்தமானதை ஆசாரியனுக்கு கொடுக்க வேண்டும். 143வது நியாயப்பிரமாணம் என்ன? பலியிடுகிற பரிசுத்தமானதை ஆசாரியனுக்கு கொடுக்கணும். முன்னுரிமையை ஆசாரியனுக்கு கொடுக்கணும். அதில் முக்கியமான பொருளை ஆசாரியனுக்கு கொடுக்கணும், ஊழியக்காரருக்கு கொடுக்கணும். அப்போ பலியிடுவதில் பரிசுத்தமானது எது, மிகவும் முக்கியமானது எது? 3 காரியங்கள் போடப்பட்டிருக்கிறது. முன்னத்தொடை, தாடைகள், இறைப்பை. ஒரு ஆடு பலியிட்டாங்கன்னா அந்த ஆடு வெட்டும் பொழுது 3 முக்கியமான பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னந்தொடை, லெக் பீஸ். முன்னந்தொடை என்பது கரியில ஒரு முக்கியமான பகுதி. தாடை, தலகரி என்பது முக்கியமான ஒரு பகுதி. அடுத்து குடல், இறைப்பை, குடல் முக்கியமான பகுதி. இந்த 3 பகுதியும் யாருக்கு கொடுக்கணும்? ஊழியக்காரருக்கு கொடுக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. எந்த பகுதி? முன்னந்தொடை, தாடைகள், இறைப்பை. இந்த 3 பகுதியும் முக்கியமான பகுதி. முன்னந்தொடை என்பது லெக் பீஸு, தாடைகள் தலகரி, இறைப்பை என்பது குடல். அப்போ பலியிடுவதில் முக்கியமாக இந்த கரியை ஊழியக்காரருக்கு கொடுக்க வேண்டும் என்று இன்றைய நாட்களிலே அது அர்த்தமல்ல. நாம் வெட்டுகிற கரியை ஊழியக்காரருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இன்றைய நாட்களில் இல்லை. அப்ப இன்றைக்கு இது எப்படி பொருந்துகிறது? நன்றாய் கவனிக்க வேண்டும். முன்னந்தொடை, தாடைகள், இறைப்பை, இந்த 3இன் ஆவிக்குரிய அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். முன்னந்தொடை என்பது என்ன? ஒரு மிருக ஜீவன் நிற்பதற்கு முக்கியமாய், ஓடுவதற்கு முக்கியமாய் இருப்பது அந்த தொடை, அந்த முன்னந்தொடை. அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய பலத்தை கர்த்தருடைய சமூகத்திலே செலவு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் முன்னந்தொடை அடையாளமாக இருக்கிறது. முன்னந்தொடை என்பது என்ன? பலன், தன் உடலை தாங்குகிற பலன். அதே போல ஊழியத்திலே தன்னுடைய பலனை நாம் பயன்படுத்த வேண்டும். நம்முடைய பலனை ஊழியத்திலே பயன்படுத்த வேண்டும். முன்னந்தொடை. இரண்டாவது என்ன? தாடைகள். தாடைகள் என்பது என்ன? தாடை எங்க இருக்கு? முகத்தில் இருக்கு. முகத்தில் இருக்கிற தாடை. அப்போ நம்முடைய முகத்தை எப்போதும் கர்த்தருக்கு நேராக வைத்திருக்க வேண்டும், திருப்பிக் கொள்ளக்கூடாது. நம்முடைய நோக்கம் கர்த்தருக்கு நேராக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இறைப்பை. இறைப்பை என்பது என்ன? இறைப்பையில உணவு இருக்கும். அப்போ உணவு இருக்கிற இறைப்பை, குடல் அப்படின்னா நம்முடைய வருமானம். நமக்கு தேவைக்கு அதிகமாக உள்ள பணத்தை ஊழியத்திற்காக நாம் செலவு செய்ய வேண்டும். சுவிசேஷ ஊழியத்திற்காக, சிறுவர் ஊழியத்திற்காக நம்மால் இயன்றதை செய்ய வேண்டும். 144வது நியாயப்பிரமாணம், உபாகமம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உன் தானியம், திராட்சரசம், எண்ணெய், ஆட்டு ரோமம் என்னும் இவைகளின் முதற் பலனையும் அவனுக்கு கொடுக்க வேண்டும். 144வது நியாயப்பிரமாணம், ஆட்டு ரோமத்தின் முதற் பலனை ஆசாரியனுக்கு கொடுக்க வேண்டும். 144வது நியாயப்பிரமாணம், ஆட்டு ரோமத்தின் முதற் பலனை ஆசாரியனுக்கு கொடுக்க வேண்டும். இது என்ன நியாயப்பிரமாணம்? ஆட்டு ரோமத்தின் முதற் பலனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆட்டு ரோமம் என்றால் என்ன? ஆடு இருக்கிறது. ஆட்டின் ரோமம் எதற்கு பயன்படுகிறது? செம்மறி ஆட்டில் உள்ள ரோமத்தை எடுப்பாங்க, அந்த முடியை எடுப்பாங்க. அந்த முடியை எந்த நேரத்தில் எடுப்பாங்க? கோடை காலத்தில் எடுப்பாங்க. குளிர்காலத்திலே எடுக்க மாட்டாங்க. குளிர்காலத்திலே அந்த ஆட்டுக்கு குளிர் தாங்கும்படியாய் அந்த முடி இருக்கும். அந்த முடியை எப்போ எடுப்பாங்க? கோடை காலத்தில் அதிகமான வெயில் இருக்கும். அந்த வெயில் நேரத்தில் அந்த முடியை எடுத்துருவாங்க. குளிர்காலம் வரும் முன்பாக அது வளர்ந்து அந்த ஆட்டை பாதுகாக்கும். அப்போ அந்த முடியை எடுத்து என்ன பண்ணுவாங்க? கம்பளி செய்வாங்க. அப்போ ஆட்டு ரோமத்தின் முதற் பலனை ஆசாரியனுக்கு கொடுக்கும். ஆட்டுக்கு ரோமம் எதற்காக இருக்கிறது? அந்த ஆட்டை பாதுகாக்கும்படி இருக்கிறது. குளிரிலிருந்து பாதுகாக்கும்படி அந்த ஆட்டு ரோமம் இருக்கிறது. இன்றைக்கு நாம எந்த ஆட்டு ரோமத்தை கொடுக்க போகிறோம்?
எந்த ஆட்டு ரோமத்தையும் கொடுக்க வேண்டாம். ஆட்டுக்கு ரோமம் எதற்காய் கொடுக்கப்பட்டது? அது அந்த ஆட்டை பாதுகாக்கும்படியாகத்தான் அதற்கு இருக்கிறது. அப்போ வேதம் சொல்லுகிறது ஆட்டு ரோமத்தை ஆசாரியனுக்கு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு ஆத்துமாக்களை பாதுகாக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆட்டுக்கு ரோமம் அந்த உடலை பாதுகாப்பது போல ஆத்மாவை பாதுகாப்பதற்காகத்தான் நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆட்டை தேடி பிடித்து அதன் ரோமத்தை எடுத்து ஊழியத்திற்கு கை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆட்டை பாதுகாக்கிற அந்த ரோமத்தை போல ஆத்துமாக்களை பாதுகாக்கிறவர்களாய் விசுவாசிகளாக ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. 145வது நியாயப்பிரமாணம், லேவியராகமம் 27ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம். வயலை பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டவன் அதை மீட்டுக் கொள்ள மனதாயிருந்தால் உன் மதிப்பான திரவியத்தோடு 1/5 பங்கை கூட்டி கொடுக்க கடவன். அப்பொழுது அது அவனுக்கு உறுதியாகும். அவன் வயலை மீட்டுக் கொள்ளாமல் வயலை வேறொருவனுக்கு விற்று போட்டால் அது திரும்ப மீட்கப்படாமல் யூபிலி வருஷத்தில் மீட்கப்படும் போது சாபத்தீடான வயலாக கர்த்தருக்கென்று நியமிக்கப்பட்டதாய் இருக்க கடவது. அது ஆசாரியனுக்கு காணி ஆட்சி ஆகும். 145வது நியாயப்பிரமாணம், வயலை பரிசுத்தம் என்று பொருத்தனை செய்த பின் அதை விற்றால் அந்த வயலை மீட்க முடியாது. 145வது நியாயப்பிரமாணம், வயலை பரிசுத்தம் என்று பொருத்தனை செய்த பின் அதை விற்றால் அந்த வயலை மீட்க முடியாது. ஒரு மனிதன் வயலை பரிசுத்தம் என்று பொருத்தனை செய்து கொள்கிறான். தனக்கு இருக்கிற காணியாட்சியில ஒரு பகுதியை பரிசுத்தம் என்று பொருத்தனை செய்து கொள்கிறான். எதற்காக பொருத்தனை செய்கிறான்? நான் ஊழியத்திற்காக என்னுடைய நிலத்தின் ஒரு பகுதியை கர்த்தருக்குன்னு கொடுத்துடுறேன். அப்போ அந்த வயலிலிருந்து வருகிற வருமானம் ஊழியத்திற்காய் போகுது. தன்னுடைய நிலத்தை ஊழியத்திற்குன்னு கொடுத்துறான். ஊழியத்திற்கு கொடுத்த பின்பு அதை திருப்பி கொள்ள நினைத்தால் என்ன செய்யணும்? 1/5 பங்கை கூட்டி கொடுத்து அந்த நிலத்திற்கு குறிக்கப்பட்ட மதிப்பை கொடுத்து அதுக்கு மேல கொடுக்கணும். அந்த நிலத்திற்கு 50,000 ரூபாய் மதிப்புன்னா 1/5 பங்கை கூட்டி கொடுத்து 60,000 கொடுத்து திருப்பணும். அதை திருப்பாமல் கர்த்தருக்கு விரோதமாக அவன் மாறிவிட்டான் என்றால் அந்த நிலம் அவனுக்கு கிடைக்காது. அப்போ கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருக்கிறான். 50 ஆண்டு கழித்து அந்த காணியாட்சி தனக்கு சொந்தமாய் மாறிவிடும், இல்லையென்றால் தன்னுடைய சந்ததிக்கு சொந்தமாய் மாறிவிடும். ஆனால் கர்த்தருக்கு அவன் பொருத்தனை செய்தான். அதன் பின்பு கர்த்தரை விட்டு அவன் விலகி விட்டான். செய்த பொருத்தனையை மறந்து விட்டான். கர்த்தரை விட்டு விலகி விட்டான். என்ன செய்கிறான்? இப்பொழுது அந்த நிலத்தை வேறொருவனுக்கு விற்று விடுகிறான். விற்று விட்ட பின்பு 50 ஆண்டு வருகிறது, யூபிலி ஆண்டு. அந்த யூபிலி ஆண்டிலே அந்த காணியாட்சி அவனுக்கு சொந்தமாய் வராது. அந்த காணியாட்சி ஆசாரியன் குறிதாய் ஊழியத்திற்காய் போய்விடும் என்று வேதம் சொல்கிறது. அப்போ ஒரு மனிதன் கர்த்தருக்கென்று பொருத்தனை பண்ணினால் என்ன செய்யணும்? அதை நிறைவேற்றணும். அந்த திரவியத்தை ஆசாரியனுக்கு கொடுத்து விட்டு அதை திருப்பணும். அதை செய்யாம அந்த நிலத்தை விற்று விட்டால், துணிகரமாய் அதை செய்தால் யூபிலி ஆண்டிலே அவனுக்கு திரும்ப வராது. பொருத்தனை செய்ய வேண்டாம். பொருத்தனை செய்தால் ஊழியத்திலே உண்மையாயிருக்க வேண்டும். அதை செய்து நிறைவேற்ற வேண்டும். அதைத்தான் ஆண்டவராகிய கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 146வது நியாயப்பிரமாணம், உபாகமம் 12ஆம் அதிகாரம் 20 முதல் 24 வசனங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன் எல்லையை விஸ்தாரமாக்கும் போது நீ இறைச்சி புசிக்க ஆசை கொண்டு இறைச்சி புசிப்பேன் என்பவையானால் நீ உன் இஷ்டப்படி இறைச்சி புசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானம் உனக்கு தூரமானால் கர்த்தர் உனக்கு அளித்த உன் ஆடு மாடுகளில் எதையாகிலும் நான் உனக்கு விதித்தபடி நீ அடித்து உன் இஷ்டப்படி உன் வாசல்களிலே புசிக்கலாம். இரத்தத்தை மாத்திரம் புசிக்காதபடி எச்சரிக்கையாயிரு. இரத்தமே உயிர், மாம்சத்தோட உயிரையும் புசிக்க வேண்டாம். அதை நீ சாப்பிடாமல் தண்ணீரை போல் தரையிலே ஊற்றிவிட வேண்டும். 146வது நியாயப்பிரமாணம், கர்த்தர் விதித்த கட்டளையின்படி வீட்டிலே இறைச்சியை சாப்பிடலாம். 146வது நியாயப்பிரமாணம், கர்த்தர் விதித்த கட்டளையின்படி வீட்டிலே இறைச்சியை சாப்பிடலாம். கர்த்தர் விதித்த கட்டளையின்படி இறைச்சியை சாப்பிடலாம். அது என்ன கட்டளை? ஆண்டவராகிய கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நீ உன்னுடைய ஆடு மாடுகளை எடுத்துக்கொண்டு கர்த்தர் சமூகத்தில் பலியிட்ட பின்பு மாத்திரம் சாப்பிட வேண்டும் என்ற அவசியம் அல்ல. ஆண்டவராகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்திருக்கும் பொழுது உன்னுடைய வீட்டில் இருக்கிற ஆடையோ மாட்டையோ எடுத்து என்ன பண்ணலாம்? வெட்டி சாப்பிடலாம். சாப்பிடும் பொழுது ஆண்டவர் விதித்த கட்டளைப்படி சாப்பிட வேண்டும். என்ன கட்டளை? அதன் இரத்தத்தை மாத்திரம் கீழே விட்டுட்டு சாப்பிடலாம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கும் ஆண்டவராகிய கர்த்தர் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறார்.
147வது நியாயப்பிரமாணம் லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை. புசிக்கும்படி ஒரு மிருகத்தை அடித்தால் அதன் இரத்தத்தை சிந்த பண்ணி மண்ணினால் மூட வேண்டும். 147வது நியாயப்பிரமாணம் புசிக்கும்படி ஒரு மிருகத்தை அடித்தால் அதன் இரத்தத்தை சிந்த பண்ணி மண்ணினால் மூட வேண்டும். என்ன பண்ணும்? ஒரு மிருகத்தை அடித்தால், ஒரு ஆடையோ மாடை அடித்தால் அதன் இரத்தத்தை கீழே விட்டு மண்ணினால் மூடிவிட வேண்டும். இரத்தத்தை சாப்பிடக்கூடாது. இன்றைக்கு ஒரு சில கிறிஸ்தவர்கள் இரத்தத்தை என்ன பண்றாங்க? ஃப்ரை பண்ணி சாப்பிடுறாங்க. ஆனா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இரத்தத்தை நீ சாப்பிட வேண்டாம். அதற்காக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 11ஆம் வசனத்திலே, லேவியராகமம் 17:11, மாம்சத்தின் உயிராகிய இரத்தத்தை சாப்பிட வேண்டாம். உயிர் எதில் தான் இருக்கிறது? மாம்சத்தின் உயிர் எதில் தான் இருக்கு? இரத்தத்துல தான் இருக்குது. ஆண்டவராகிய கர்த்தர் முன்னமே என்ன எழுதி வைத்திருக்கிறார்? ஒரு உயிர் எதில் தான் இருக்குது? இரத்தத்துல தான் இருக்குது. எந்த மிருக ஜீவனானாலும் மனிதனானாலும் உயிர் எதில் தான் இருக்குது? இரத்தத்துல தான் இருக்குது. இன்றைக்கு விஞ்ஞான ஆராய்ச்சியில கண்டுபிடித்து இருக்கிறாங்க, உயிர் எங்க தான் இருக்கு? இரத்தத்தில் இருக்குதுன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் முன்னமே எழுதி வைத்திருக்கிறார். சத்திய வசனம் எவ்வளவா இன்றைக்கு விஞ்ஞானத்தோடு ஒத்து போகிறது என்று பாருங்கள். சத்திய வசனத்தில் சொல்லப்பட்ட காரியம் மாத்திரமே உண்மை. அதைத்தான் இன்றைக்கு ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறாங்க. அப்போ ஒரு மிருகமானால் அதன் உயிர் எதில் தான் இருக்குது? இரத்தத்தில் இருக்குது. அந்த உயிரை சாப்பிட வேண்டாம். இரத்தத்தை கீழே விட்டு விட்டு மண்ணினால் மூடிவிட வேண்டும். அதை சாப்பிடக்கூடாது. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். மற்றொரு காரணத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், பலிபீடத்தின் மேல் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு நான் இரத்தத்தை குறித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பலிபீடத்தின் மேல பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு ஆண்டவர் எதை குறித்திருக்கிறார்? இரத்தத்தை தான் கொடுத்திருக்கிறார். அந்த இரத்தத்தை சிந்தும் பொழுது, ஒரு ஆடு அடிக்கப்படும் பொழுது, ஒரு மனிதன் செய்த பாவத்திற்காக அவன் சாக வேண்டும். அவனுக்கு பதிலாக ஒரு ஆடு அடிக்கப்படுகிறது. அந்த இடத்துல பாவ நிவர்த்தி செய்யும்படியாக ஒரு ஆடு அடிக்கப்படுகிறது. பாவ நிவர்த்தி செய்யும்படி ஆண்டவர் இரத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறபடியினால் இரத்தத்தை சாப்பிடக்கூடாது என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நாம எந்த ஆற்றத்தையும் மாற்றத்தையும் புறாரத்தையும் ஆண்டவர் சமூகத்தில் செலுத்த வேண்டாம். ஆண்டவராகிய இயேசுவே நமக்கு பலியாகி விட்டார். அதனால இந்த பலி நாம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு பலியாகிவிட்டார். அவரை விசுவாசித்து பரிசுத்தமாய் நடந்தால் போதும். தானாய் செத்ததையும் பீருண்டதையும் சாப்பிட வேண்டாம். என்ன செய்யணும்? தானாய் செத்தது. திடீர்னு ஒரு மிருகம் செத்துருச்சு, அதை சாப்பிடக்கூடாது. ஏனென்றால் அந்த ரத்தம் உள்ள உறைஞ்சிடும். ரத்தம் உறைஞ்சிருந்தா சாப்பிடக்கூடாது. பீருண்டதையும், வெளியில போயிருக்கும் பொழுது வேறு ஏதாவது மிருகத்தினால் கொல்லப்பட்டிருக்கலாம், அதையும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா ரத்தம் உள்ள உறைஞ்சிடும். நாம வெட்டி சாப்பிடும் பொழுது அந்த ரத்தம் கீழே போயிடும், வெளியில போயிடும், சாப்பிடலாம். இரத்தத்தோடு இருக்கிற மிருகத்தை சாப்பிடக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய கர்த்தர் சொன்ன கட்டளையை நாம் கடைபிடிப்போம். ஆண்டவர் நம்ம மேல் பிரியமாயிருப்பார். 148வது நியாயப்பிரமாணம் உபாகமம் 22ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனம். வழியருகே ஒரு மரத்திலாவது தரையிலாவது குஞ்சுகளாயினும் முட்டைகளாயினும் உள்ள ஒரு குருவிக்கூடு உனக்கு தென்படும் போது, தாயானது குஞ்சுகளின் மேலாவது முட்டைகளின் மேலாவது அடை காத்துக் கொண்டிருந்தால் நீ குஞ்சுகளோட தாயையும் பிடிக்கலாகாது. தாயை போகவிட்டு குஞ்சுகளை மாத்திரம் எடுத்துக்கொள்ளலாம். அப்பொழுது நீ நன்றாயிருப்பாய், உன் நாட்களும் நீடித்திருக்கும். 148வது நியாயப்பிரமாணம் தாய் பறவையை போகவிட்டு குஞ்சுகளை மாத்திரம் எடுத்துக்கொள்ளலாம். 148வது நியாயப்பிரமாணம் தாய் பறவையை போகவிட்டு குஞ்சுகளை மாத்திரம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? வழியிலே போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு குருவி கூடு இருக்கிறது, அதுல இருந்து சத்தம் கேட்கிறது. போய் பக்கத்துல பார்த்தா ஏதோ முட்டையோ குஞ்சுகளோ இருந்தா அந்த தாய் பறவையோடு சேர்த்து அதை பிடிக்க கூடாது. உள்ளே இருக்கிற அந்த குஞ்சுகளை எடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம், சமைத்துக் கொள்ளலாம். கொஞ்சம் பெரிய புறாவா இருக்குது, ஒரு காட்டு புறா இருக்குது, அந்த புறாவை எடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் அந்த குஞ்சுகளோடு சேர்த்து அந்த புறாவையும் பிடிக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கும் பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? புறா கூடு கட்டி இருக்குதுன்னா குஞ்சை எடுத்துக்கொள்ளலாம், ஆனா என்ன செய்யக்கூடாது? தாய் புறாவோடு சேர்த்து பிடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு கூடு கட்டி இருக்கிறது, அது இனப்பெருக்கம் செய்து கொண்டிருக்கிறது, அதை தடை பண்ண வேண்டாம். அந்த இடத்துல தேவையான குஞ்சுகளை எடுத்துக்கொள்ளலாம், இல்லை என்றால் விட்டு விடலாம். அந்த குஞ்சுகள் வேறொரு கூடுகளை கட்டும். அப்போ தாய் பறவையை என்ன செய்யக்கூடாது? பிடிக்க கூடாது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்போ குஞ்சுகளை எடுத்துக்கொள்ளலாம், அந்த தாயோடு சேர்த்து அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது, அந்த இனத்தையே அழித்து விடக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உலக ஜனங்களை கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? அந்த கூட்டிலிருந்து குஞ்சுகளை எடுத்துக்கொள், கூட அப்படியே விட்டுருன்னு சொல்லுவாங்க. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது.
அப்ப தாய்ப்பறவையோடு சேர்த்து குஞ்சுகளை பிடிக்க கூடாது. இது உலக நியதி. ஆண்டவராகிய கர்த்தர் முன்னமே நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். 149வது நியாயப்பிரமாணம், லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 2 முதல் 8 வசனங்கள். 149வது நியாயப்பிரமாணம், சாப்பிடக்கூடிய மிருகத்தை கண்டறிந்து சாப்பிட வேண்டும். 149வது நியாயப்பிரமாணம், சாப்பிடக்கூடிய மிருகத்தை கண்டறிந்து சாப்பிட வேண்டும். நாம் ஏற்கனவே 96வது நியாயப்பிரமாணத்திலே நாம் அதை பார்த்திருக்கிறோம். மீண்டும் இதை நான் வாசிக்கிறேன். விரி குழம்பு, அசை போடுவது ரெண்டும் இருந்தால் மாத்திரமே நாம் அந்த மிருகத்தை சாப்பிட வேண்டும். விரி குழம்பு, கால்கள்ல விரி குழம்பு இருக்கணும், ரெண்டாய் பிரிந்து இருக்கணும். அந்த மிருகம் அசை போடும். ஆடு அசை போடும், விரி குழம்பு இருக்கும், சாப்பிடலாம். மாடு அசை போடும், விரி குழம்பு இருக்கும், சாப்பிடலாம். ஆனால் விரி குழம்பு இல்லை, அசை போடும். ஒட்டகம், குளிமுசல், முயல் இதெல்லாம் என்ன பண்ணும்னா அசை போடும். முயல் அசை போடும், குளிமுசல் அசை போடும், ஒட்டகம் அசை போடும். ஆனா கால்கள்ல அந்த குழம்புகள் என்ன எப்படி இருக்கும்? பிரிந்து இருக்காது, சேர்ந்து இருக்கும். அப்போ அதை சாப்பிடக்கூடாது. ஒட்டகத்தை, குளிமுசலை, முயலை சாப்பிடக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா விரி குழம்பு இருக்கிறது, அசை போடாது. இப்போ பன்றிக்கெல்லாம் விரி குழம்பு இருக்கும், அந்த குழம்பு ரெண்டாய் பிரிந்திருக்கும், ஆனா அசை போடாது. அசை போடாத மிருகத்தை சாப்பிடக்கூடாது. பன்றி, பூனை, நாய், கீரி அப்படிப்பட்டதை சாப்பிடக்கூடாது. வேதத்தில் அநேகம் சொல்லப்பட்டிருக்கிறது. சிங்கம், புலி, கரடி, குரங்கு, கழுதை, ஓநாய், நரி, இப்படி நிறைய போட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம சாப்பிட போறது கிடையாது, அதெல்லாம் காட்டுக்குள்ள இருக்கு. ஆனா நம்மளை பாதிக்கிற பகுதி ஒரு நாள் இருக்கு. என்னெல்லாம்? பன்றி சாப்பிடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. அசை போடாதது இது. விரி குழம்பு இருக்கிறது, ஆனா அசை போடாது. அசை போடாத மிருகத்தை நாம் சாப்பிடக்கூடாது. பன்றி சாப்பிட்டா உடலுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. வேதம் சொல்லுகிறது அசை போடாத மிருகத்தை சாப்பிடாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அசை போடாத மிருகம் அது உடலிலே நோயை கொடுக்கும். ஒருவேளை மருத்துவ குணம் நிறைந்ததாக சொல்லலாம், ஆனால் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால் நிச்சயமாக அது மூலம் வியாதி உண்டாகும். பன்றி சாப்பிடக்கூடாது. பூனை, பூனை உடலுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க, ஆனா வேதம் சொல்லுகிறது பூனை சாப்பிட வேண்டாம். நாய், இன்றைக்கும் இந்தியாவில் வட மாநிலங்கள்ல நாய் சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க. அப்போ நாய் சாப்பிட்ற பழக்கம் உள்ளவங்க இருக்கிறாங்க, வெளிநாடுகளில் இருக்கிறாங்க, இந்தியாவிலேயும் வட மாநிலத்தில் இருக்கிறாங்க. அப்போ நாய் சாப்பிடக்கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறது. கீரி, கீரி உடலுக்கு நல்லதுன்னு சொல்லி கீரியும் சாப்பிட்றவங்க இருக்காங்க. கீரியை சாப்பிடக்கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ நாய், பூனை, கீரி, பன்றி போன்றவற்றை சாப்பிடக்கூடாது. இவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் விரி குழம்பு இருக்குது, ஆனா அசை போடாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் சாப்பிடக்கூடாது. சாப்பிடக்கூடிய மிருகத்தை கண்டு அறிந்து நாம் சாப்பிட வேண்டும். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. 150வது நியாயப்பிரமாணம், உபாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரை. 150வது நியாயப்பிரமாணம், சாப்பிடக்கூடிய பறவையை கண்டறிந்து சாப்பிட வேண்டும். 150வது நியாயப்பிரமாணம், சாப்பிடக்கூடிய பறவையை கண்டறிந்து சாப்பிட வேண்டும். சாப்பிடக்கூடியவை, கோழி சாப்பிடலாம், வான்கோழி சாப்பிடலாம், கிண்ணி கோழி சாப்பிடலாம், கௌதாரியை சாப்பிடலாம், புறா, வாத்து, அன்னப்பறவை இப்படிப்பட்டவற்றை சாப்பிடலாம். ஆனா சாப்பிடக்கூடாதவை இருக்கிறது. கோட்டான் குஞ்சுகளை சாப்பிடக்கூடாது, ஆந்தை சாப்பிடக்கூடாது, நாரை சாப்பிடக்கூடாது, புழுக்கொத்தி, கழுகு, கருடன், வௌவால், தீக்குருவி, கூகை, செம்புகம் இப்படிப்பட்டவர்களை சாப்பிடக்கூடாது. இன்னும் பூச்சி இனங்களை, பறக்கிற பறவைகள், பூச்சி இனங்களை நாம் சாப்பிடக்கூடாது. பூச்சி இனம்னா எது? கரப்பாம்பூச்சி, கொசு, இதெல்லாம் யாரும் சாப்பிட போறது கிடையாது. ஆனா பறக்கிறவைகள் அவையெல்லாம் சாப்பிடக்கூடாது. பறக்கிற காரியங்கள் எதையும், அதிகமான விரல்கள் உள்ள, 4 விரல்கள் உள்ள எந்த பறவைகளையும், அந்த பூச்சினங்களையும் சாப்பிடக்கூடாது. 151வது நியாயப்பிரமாணம், லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 20 முதல் 23 வசனம். 151வது நியாயப்பிரமாணம், சாப்பிடக்கூடிய வெட்டுக்கிளியை கண்டறிந்து சாப்பிட வேண்டும். 151வது நியாயப்பிரமாணம், சாப்பிடக்கூடிய வெட்டுக்கிளியை கண்டறிந்து சாப்பிட வேண்டும். சாப்பிடக்கூடிய வெட்டுக்கிளியை கண்டறிந்து சாப்பிடணுமா? நம்ம தமிழ்நாட்டில் வெட்டுக்கிளி சாப்பிடணும்னா எல்லாம் சிரிக்கத்தான் செய்வாங்க. ஏன்னா வெட்டுக்கிளியை நம்ம சாப்பிட மாட்டோம். ஆனால் பல நாடுகளில் வெட்டுக்கிளியை சாப்பிடுறாங்க. இந்திய தேசத்தில் கூட பார்த்தீங்கன்னா இந்த 2020 வட மாநிலத்தில் பெரிய காற்று வந்தது, அதில் அநேக வெட்டுக்கிளிகள் வந்தது. வீடியோவில் பார்த்துருப்பீங்க. வெட்டுக்கிளிகளை ஃப்ரை பண்ணி சாப்பிட்றத பார்த்துருப்பீங்க. அப்போ அது ஒருவேளை சாப்பிடுகிற வெட்டுக்கிளிகளாக இருக்கலாம். வேதத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே யோவான் ஸ்நானகன் ஒருவன் இருந்தான்.
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக யோவான் ஸ்நானகன் இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணினான். அவனுடைய உணவு என்னவாயிருந்தது? வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுடைய உணவாயிருந்தது. அப்ப வெட்டுக்கிளியே சாப்பிட்டு இருக்கிறாங்க. சாப்பிடக்கூடிய வெட்டுக்கிளி இருக்கிறது. நாம பார்க்கிற மாதிரி வெட்டுக்கிளி அல்ல, அது கொஞ்சம் பெரிதாக சாப்பிடக்கூடிய அளவில் இருக்கும் என்று நினைக்கிறேன். அதை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. வெட்டுக்கிளியிலே சாப்பிடக்கூடிய வகை இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதனால்தான் யோவான் ஸ்நானன் சாப்பிட்டு இருக்கிறார். நாம் இன்னைக்கு பார்க்கிற வெட்டுக்கிளி என்று நினைக்க வேண்டாம். 152வது நியாயப்பிரமாணம் லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம். சாப்பிடக்கூடிய மீனை கண்டறிந்து சாப்பிட வேண்டும். 152வது நியாயப்பிரமாணம் சாப்பிடக்கூடிய மீனை கண்டறிந்து சாப்பிட வேண்டும். சாப்பிடக்கூடியவை வெள்ளை வாவல், திருக்கை, வாவல், கெண்டை, கெண்டை மீன் சாப்பிடலாம், பன்னா, பொத்தல், சால மீன், காணாங்கெளுத்தி, வஞ்சிரம், இப்படிப்பட்ட மீனை சாப்பிடலாம். சாப்பிடக்கூடாத மீன் இருக்கிறது. சாக்கு, கணவாய், இறால், சிப்பிகள், நண்டு, இப்படிப்பட்டவற்றை சாப்பிடக்கூடாது. வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சிறகும் செதிலும் இல்லாத யாவும் அருவருப்பானது. எந்த மீன்லையும் சிறகு செதில் இல்லைன்னா அதை நாம் சாப்பிடக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. இதை கண்டறிந்து நாம் சாப்பிட வேண்டும். இன்னும் அநேக மீன் இருக்கிறது. அதற்கு அடையாளம் என்ன? சிறகும் செதிலும் இல்லைன்னா அந்த மீனை நாம சாப்பிடக்கூடாது. 153வது நியாயப்பிரமாணம் யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆபீப் மாதம் வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. 153வது நியாயப்பிரமாணம் ஆபீப் மாதம் வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. ஆபீப் மாதம் தான் வருஷத்தில் முதலாம் மாதமாய் இருக்க வேண்டும். ஆபீப் மாதம் என்றாலும் நிசான் மாதம் என்றாலும் ஒன்றுதான். ஆபீப் மாதம் வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. உபாகமம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆபீப் மாதத்தை கவனித்திருந்து அதில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க கடவாய். ஆபீப் மாதத்திலே ராக்காலத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினாரே. எகிப்திலிருந்து கானானுக்கு நேராக ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார். அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவராகிய கர்த்தர் விடுவித்தார். எகிப்திலே 400 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டிருந்தார்கள். ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய பலத்த புயத்தினால் அவர்களை மீட்டுக் கொண்டார். அந்த மாதம் தான் எபிரேயர்களுக்கு, இஸ்ரவேலர்களுக்கு முதலாம் மாதம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஆபீப் மாதம் உங்களுக்கு முதலாம் மாதமா இருக்கட்டும். எதற்காக? எகிப்திலிருந்து உங்களை நான் அழைத்து கொண்டு வந்தேனே, அதுதான் உங்களுக்கு முதலாம் ஆண்டு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதலாம் ஆண்டு எதுதான்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதலாம் மாதம் எதுதான்? ஆபீப் மாதம். எதற்காகனா எகிப்திலிருந்து விடுதலையாகி வந்தபடினாலே முதலாம் மாதம் ஆபீப் மாதம். இந்த மாதத்திலே பஸ்கா பண்டிகை கொண்டாட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலதான் எகிப்திலிருந்து கானானுக்கு புறப்பட்டாங்க. அப்பதான் பஸ்கா கொண்டாடப்பட்டது. அதுதான் எபிரேயர்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதம். அதுதான் இந்த நியாயப்பிரமாணம் ஆபீப் மாதம் வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. 154வது நியாயப்பிரமாணம் யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 154வது நியாயப்பிரமாணம் வாரத்தின் 7ஆம் நாளிலே ஓய்ந்திருப்பாயாக. 154வது நியாயப்பிரமாணம் வாரத்தின் 7ஆம் நாளிலே ஓய்ந்திருப்பாயாக. வாரத்தின் 7ஆம் நாள்ல என்ன செய்யணும்? ஓய்ந்திருக்கணும். ஓய்வு நாள். வாரத்தில் ஒரு நாள் ஓய்வு நாள். இன்றைக்கு நமக்கு எது ஓய்வு நாள்? கவர்மெண்ட்ல என்னைக்கு ஓய்வு நாள் சொல்லி இருக்கிறாங்க? ஹாலிடே, ஞாயிற்றுக்கிழமை. ஆனா வேதத்தில் சொல்லப்பட்ட ஹாலிடே எப்போ இருக்கு? சனிக்கிழமை. நாம் இன்னைக்கு சனிக்கிழமை ஆராதிக்கணுமா? சனிக்கிழமை ஆராதிக்க வேண்டாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை நாம் ஆராதிக்கிறோம். சனிக்கிழமை ஆராதிக்க தேவையில்லை, ஞாயிற்றுக்கிழமை நாம் ஆராதிக்கிறோம். வாரத்தின் முதலாம் நாளிலே நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம். வேதத்திலே ஓய்வு நாள் என்று போடப்பட்டிருக்கிற இடத்தை ஆராதிக்கிற நாள் என்று புரிந்து கொள்ளுங்கள். அதன் மூலம் அநேக சத்தியங்கள் வெளிப்படும். ஓய்வு நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம தான் ஓய்வு நாள் சொல்லக்கூடாது என்று விட்டுவிட வேண்டாம். வேதத்திலே ஓய்வு நாளை எப்படி பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் என்று போடப்பட்டிருக்கிறதோ அந்த வசனத்திலே ஓய்வு நாள் என்பதை ஆராதிக்கிற நாளிலே, வாரத்தின் முதலாம் நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே எப்படி இருக்க வேண்டும் என்பதை அந்த பகுதியை வாசித்து அறிந்து கொள்ள வேண்டும். வாரத்தின் 7ஆம் நாளில் ஓய்ந்து இருக்கணும். நமக்கு என்ன நாள் அது? ஹாலிடே அல்ல, ஹோலிடேவாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க? வாரத்தில் ஒரு நாள் தான் எங்களுக்கு லீவ் விடுறாங்க.
சர்ச்சைக்கு லேட்டா வராங்க. ஏன் லேட்டா வரீங்க? எங்களுக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவ் விட்டு இருக்கிறாங்க, நாங்க ரெஸ்ட் எடுக்கிறோம். ரெஸ்ட் எடுப்பதற்காக இல்ல, கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பதற்காக. ஹாலிடே அல்ல, ஹோலிடே. ஹாலிடேயாய் நினைக்கிறவர்கள் தன்னுடைய குடும்பத்தோட செலவழிப்பார்கள். ஆனால் ஹோலிடேயாய் நினைக்கிறவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பார்கள். காலை முதல் இரவு வரை கர்த்தர் சமூகத்தில் இருப்பார்கள், ஆராதிப்பார்கள், வேதத்தை கற்றுக்கொள்வார்கள், சுவிசேஷ ஊழியத்திற்கு போவார்கள், வேதத்தை அறிந்து கொள்வார்கள், ஆவிக்குரிய ஐக்கியத்தில் நிலைத்திருப்பார்கள். அந்த நாளை, ஓய்வு நாளை ஹோலிடேயாக பயன்படுத்துவார்கள், ஹாலிடேயாக கழிக்க மாட்டார்கள். ஹாலிடே என்பது என்ன? தன்னோடு, தன்னுடைய குடும்பத்தோடு, தன்னுடைய குடும்பத்தின் காரியங்களோடு செலவிடுவது ஹாலிடே. ஆனால் திருச்சபையிலே கர்த்தருடைய பிள்ளைகளோடு இருப்பது ஹாலிடே. 155வது நியாயப்பிரமாணம், யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம். ஓய்வு நாளிலே யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். 155வது நியாயப்பிரமாணம், ஓய்வு நாளிலே யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவ மலை எனப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு நாள் ஓய்வு நாள் பிரயாண தூரம், ஓய்வு நாள் பிரயாண தூரம். யூதர்கள் ஓய்வு நாள்ல பிரயாண தூரத்தை சுருக்கி வச்சிருந்தாங்க. எருசலேமில் இருந்து ஒலிவ மலைக்கு கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர். அவ்வளவு தூரம் தான் ஒரு நாளைக்கே நடக்கணும். ஓய்வு நாள்ல அவ்வளவு தூரம் தான் நடக்கணும், அதுக்கு மேல நடக்க கூடாது. ஒரு எல்லையை குறித்து வைத்திருந்தார்கள். ஓய்வு நாளிலே தன்னுடைய வேலையாக எங்கும் போகக்கூடாது. ஊழிய காரியங்களில் போனாலும் குறிப்பிட்ட தூரம் தான் போகணும். ஓய்வு நாளுக்கு என்று குறிப்பிட்ட தூரம் வச்சிருந்தாங்க, அதை தாண்டி போகக்கூடாது. தன்னுடைய சொந்த வேலைகளை பார்க்க கூடாது என்று வேதம் சொல்லுது. அதனால இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் சிலர் அதை பின்பற்றி கொண்டிருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை சமைக்கிறது இல்லை, ஞாயிற்றுக்கிழமை அடுப்புல சாப்பாடு பாத்திரத்தை வைக்கிறது இல்லை. எதற்காகன்னு கேட்டா என்ன சொல்லுகிறாங்க? ஓய்வு நாள், இன்றைக்கு என்னது? சமைக்க கூடாது. சரி, நீங்க சாப்பிட மாட்டீங்க, உங்க வீட்டுல இருக்கிற கணவருக்கு, உங்க பிள்ளைகளுக்கு என்ன சாப்பிட கொடுப்பீங்க? வீட்டுல அடுப்பு எரிய கூடாது. அப்ப என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணணும்? பக்கத்து வீட்டுல பானையை கொடுத்து அங்க சாப்பிட்டு சமைச்சு கொண்டு வந்தோம். இது எப்படி இருக்கிறது? இதை கேள்விப்பட்டிருக்கிறேன். கேள்விப்பட்டதை பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. வேதம் என்ன சொல்லுகிறது? ஓய்வு நாளிலே யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறது, சமைக்க வேண்டாம் என்று சொல்லவே இல்லை. வசனத்தை வாசிக்கிறேன். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் 7ஆம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் இருக்க வேண்டும். அவைகளில் ஒரு வேலையும் செய்யப்படலாகாது. அவரவர் சாப்பிடுகிறதற்கு தேவையானது மாத்திரம் உங்களால் செய்யப்படலாம். அவரவர் சாப்பிடுகிறதற்கு தேவையானது மாத்திரம் உங்களால் செய்யப்படலாம். ஓய்வு நாளிலே சாப்பிடுறதுக்கு தேவையான உணவை சமைத்துக் கொள்ளலாம் என்று வேதம் சொல்லிட்டு, யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. ஓய்வு நாளில வேற எந்த வேலையும் செய்யாதீங்க, வீட்டில் உள்ளவங்க சாப்பிடுவதற்காக சமையல் செய்து கொள்ளலாம் என்று வேதம் சொல்லிவிட்டது. அதை காட்டிலும் மேலோங்கி சிலர் செயல்படுறாங்க. ஞாயிற்றுக்கிழமையில அடுப்பை பத்த வைக்கலாம், ஆனா கர்த்தர் சமூகத்துல போக வேண்டிய காரியத்தில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தேவைக்கு சமைத்துக் கொள்ளலாம் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தை மீறி செயல்படுவது தவறு. 156வது நியாயப்பிரமாணம், யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பஸ்கா பண்டிகையின் முதலாம் நாளிலே புளித்த மாவை வீடுகளில் இருந்து நீக்க வேண்டும். 156வது நியாயப்பிரமாணம், பஸ்கா பண்டிகையின் முதலாம் நாளிலே புளித்த மாவை வீடுகளில் இருந்து நீக்க வேண்டும். அந்த பஸ்கா பண்டிகையிலே புளித்த மாவினால் செய்யப்பட்ட அப்பத்தை சாப்பிடக்கூடாது. புளிப்பில்லாத மாவினால் செய்யப்பட்ட அப்பத்தை தான் சாப்பிடணும். வீட்டில் புளித்த மாவு இருந்ததுன்னா அதெல்லாம் நீக்கிடணும். அதைத்தான் வேதம் சொல்லுது. புளித்த மாவு வீட்டில் இருந்ததுன்னா அந்த பஸ்கா பண்டிகை நாளிலே புளித்த மாவை நீக்கிவிட வேண்டும். முதலாம் நாளிலே அதை பார்த்து கண்டறிந்து நீக்கிவிட வேண்டும். நம்ம வீட்டில் புளித்த மாவு இருக்கக்கூடாது. ஆராதனை நாளிலே, பண்டிகை நாளிலே என்ன செய்யணும்? நம்ம வீட்டில் சாப்பிடும் பொழுது புளித்த மாவு இருக்கக்கூடாது. என்ன புளித்த மாவுன்னு ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? இன்றைக்கு நாம பாத்திரத்தை போய் புளிச்சிருக்க மாவு, புளிச்ச மாவை நீக்க வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல. ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆகையால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும்
புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவும். பண்டிகையை நாம் எப்படி ஆசரிக்க வேண்டும்? துப்புரவு உண்மை என்கிற புளிப்பில்லாத அப்பத்தோட புசிக்க வேண்டும், ஆசரிக்க வேண்டும், கர்த்தர் சமூகத்தில் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பண்டிகை துப்புரவு உண்மை என்கிற எண்ணத்தோட ஆசரிக்க வேண்டும். துர்க்குணம் பொல்லாப்பு வேண்டாம். அப்படியானால் நாம் கர்த்தர் சமூகத்தில் போகும் பொழுது துர்க்குணம் பொல்லாப்பு ஆகியவற்றை நீக்கிவிட்டு உண்மையுள்ளவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் கர்த்தர் சமூகத்திலே ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 156வது நியாயப்பிரமாணம் இதைதான் சொல்லுகிறது. 157வது நியாயப்பிரமாணம் யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 157வது நியாயப்பிரமாணம் யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 14, 15, 16ஆம் வசனம். 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அந்நாளில் நீ உன் புத்திரனை நோக்கி, நான் எகிப்திலிருந்து புறப்படுகையில் கர்த்தர் எனக்கு செய்ததற்காக இப்படி நடப்பிக்கப்படுகிறது என்று சொல். 14 முதல் 16 வசனங்கள். பிற்காலத்தில் உன் குமாரன் இது என்ன என்று உன்னை கேட்டால் நீ அவனை நோக்கி, கர்த்தர் எங்களை பலத்த கையினால் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். எங்களை விடாதபடிக்கு பார்வோன் கடினப்பட்டிருக்கும் போது கர்த்தர் எகிப்து தேசத்தில் மனிதரின் தலைப்பிள்ளைகள் முதல் மிருக ஜீவன்களின் தலையீற்றுகள் வரைக்கும் உண்டாயிருந்த முதற் பேர்கள் யாவையும் கொன்று போட்டார். ஆகையால் கர்ப்பம் திறந்து பிறக்கும் ஆணையெல்லாம் நான் கர்த்தருக்கு பலியிட்டு என் பிள்ளைகளில் முதற் பேர் அனைத்தையும் மீட்டுக் கொள்ளுகிறேன். கர்த்தர் எங்களை பலத்த கையினால் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதற்கு இது உன் கையில் அடையாளமாகவும் உன் கண்களின் நடுவே ஞாபக குறியாகவும் இருக்க கடவுது என்று சொல்வாயாக என்றான். 157வது நியாயப்பிரமாணம் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டதை பின்வரும் சந்ததிக்கு சொல்ல வேண்டும். 157வது நியாயப்பிரமாணம் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டதை பின்வரும் சந்ததிக்கு சொல்ல வேண்டும். 157வது நியாயப்பிரமாணம் என்று சொல்லுகிறது, எகிப்திலே அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வந்த காரியத்தை பின்வரும் சந்ததியாருக்கு சொல்ல வேண்டும். உன்னுடைய குமாரன், உன்னுடைய பேரன் கேட்கும் பொழுது பஸ்கா பண்டிகை எதற்காய் கொண்டாடப்படுகிறது, இதன் காரணம் என்ன என்று கேட்கும் பொழுது தெரியாது என்று சொல்லிவிடக் கூடாது. என்ன சொல்லணும்? நாங்க எகிப்தில அடிமைத்தனத்தில் இருந்தோம், ஆண்டவராகிய கர்த்தர் எங்களை மீட்டுக் கொண்டார், ரட்சித்தார். எகிப்தில எல்லா மிருக ஜீவன்களின் தலையீற்றுகள் மரித்து போனது, எல்லா மனிதர்களின் தலைப்பிள்ளைகள் மரித்து போனார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களிலே தலையீற்றுகள் மிருக ஜீவன்கள் ஒன்றும் சாகவில்லை, தலைப்பிள்ளைகள் ஒருவரும் மறிக்கவில்லை. ஆண்டவராகிய கர்த்தர் பாதுகாத்தார். ஆகவே இந்த பஸ்கா பண்டிகையிலே முதற் பேரான அனைத்து மிருகத்தையும் பலியிடுகிறோம். ஆடுகளிலே மாடுகளிலே முதற் பேரான அனைத்தையும் நாங்கள் பலியிடுகிறோம். எதற்காக? ஆண்டவராகிய கர்த்தர் எங்கள் மிருக ஜீவன்களை பாதுகாத்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பிள்ளைகளின் தலைப்பிள்ளைகளை பாதுகாத்தார். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக கர்த்தர் சமூகத்திலே தலையீற்றுகளிலே முதற் பேரான ஆடு மாடை பலியிடுகிறோம் என்று சொல்ல வேண்டும். இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு சந்ததியிலே பின்வரும் சந்ததி ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, அப்பா ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, தாத்தா ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. இன்றைக்கு ஒரு பேரன் தாத்தா கிட்ட கேட்கிறான், ஒரு மகன் அப்பாவிடம் கேட்கிறான், அப்பா பிரதிஷ்டை பண்டிகை எதற்காக கொண்டாடப்படுகிறது, ஆண்டு விழா எதற்காக கொண்டாடப்படுகிறது, இந்த கன்வென்ஷன் கூட்டங்கள் எதற்காக நடக்கிறது என்று சொல்லும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் எகிப்திலிருந்து எங்களை மீட்டுக் கொண்டார், பாவத்திலிருந்து எங்களை மீட்டுக் கொண்டார். என்றைக்கும் மறைத்து போயிருப்போம். ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய இரத்தத்தினால், சிலுவையிலே எங்களுக்காய் சிந்தின இரத்தத்தினால் ஆண்டவராகிய இயேசு எங்களை மீட்டுக் கொண்டார். அதற்கு நன்றி செலுத்தும்படியாக, உணரும்படியாக, ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை நினைக்கும்படியாகத்தான் இந்த ஆண்டு விழா கொண்டாடப்படுகிறது, இந்த பிரதிஷ்டை விழா கொண்டாடப்படுகிறது, இந்த கன்வென்ஷன் கூட்டங்கள் நடக்கிறது. இந்த நாளிலே ஆண்டவர் ரட்சித்த விதத்தை நினைத்து நாங்கள் துதிக்கிறோம் என்று சொல்லும் பொழுது அந்த பிள்ளைகள் நினைப்பாங்க, எங்க அப்பா என்றைக்கும் மரித்து போயிருப்பார், ஆண்டவராகிய இயேசு ரட்சித்தார் என்று சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு உணர்வு வரும். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்திலிருந்து மீண்டு வந்ததை பின்வரும் சந்ததிக்கு சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உணர்வோடு இருப்பார்கள்.
இன்றைய நாட்களிலே அநேக பிள்ளைகளுக்கு ரட்சிக்கப்பட்ட காரணம் புரியாது, எதற்காய் கிறிஸ்தவத்தில் இருக்கிறோங்கிற காரியம் புரியாது, நம்முடைய முன்னோர்கள் வாழ்க்கையிலே ஆண்டவராகிய கர்த்தர் செய்த நன்மைகள் தெரியாது. என்ன செய்ய வேண்டும்? இந்த நியாயப்பிரமாணம் என்ன சொல்கிறது? எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டதை பின்வரும் சந்ததிக்கு சொல்ல வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்டதை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு ஜீவன் தந்திருக்கிறாரே, அதை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். சாட்சியாய் கர்த்தருடைய சந்நிதியிலே சொல்ல வேண்டும். இதை கேட்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் திடப்படுவார்கள். ஆண்டவர் கர்த்தர் பாதுகாக்கிறவர். இந்த உலகத்தின் ஜனங்களுக்கு எத்தனை போராட்டங்கள் வரும் பொழுது அவர்கள் சோர்ந்து போகிறார்கள், தோல்வி அடைந்து விடுகிறார்கள். ஆனால் கர்த்தரை அறிந்திருக்கிறவர்களுக்கோ ஆண்டவராகிய கர்த்தர் பாதுகாப்பாக இருக்கிறார், சுகமாக நடத்துகிறார்கள் என்பதை பின்வரும் சந்ததியார் அறிந்து கொண்டு கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொள்வார்கள். அல்லேலூயா. 158வது நியாயப்பிரமாணம், யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பஸ்கா பண்டிகையில் 8 நாட்களும் புளிப்பில்லா அப்பம் புசிக்க வேண்டும். 158வது நியாயப்பிரமாணம், பஸ்கா பண்டிகையில் 8 நாட்களும் புளிப்பில்லா அப்பம் புசிக்க வேண்டும். பஸ்கா பண்டிகையில 8 நாளும் புளிப்பில்லா அப்பம் புசிக்கணும். முதலாவது பார்த்தோம், பஸ்கா பண்டிகையில என்ன பண்ணணும்? புளிப்பில்லா அப்பத்தை நீக்கிடணும்னு பார்த்தோம். இப்போ முதலாம் நாள் முதல் 8ஆம் நாள் வரை புளிப்பில்லா அப்பம் புசிக்க வேண்டும். அப்ப துப்புரவு உண்மை என்கிற உணர்வோடு அந்த பஸ்கா பண்டிகை ஆரம்ப நாள் முதல் முடியும் நாள் வரை 8 நாட்களும் துப்புரவோட உண்மையோட கர்த்தர் சமூகத்தில் இருக்கணும். ஆண்டவராகிய கர்த்தர் மீட்டு நடத்தினாரு, ஒரு ஆண்டு பாதுகாத்திருக்கிறார் என்று கர்த்தர் சமூகத்திலே நாம் உணர்ந்து ஆராதிக்க வேண்டும். துப்புரவு உண்மை நம் வாழ்க்கையில வேண்டும், பரிசுத்தமும் உண்மையும் நம் வாழ்க்கையில வேண்டும். என்ன வேணும்? ஆண்டவர் சமூகத்தில் ஆராதிக்கிறவர்களுக்கு இருக்க வேண்டிய 2 முக்கியமான காரியம் என்ன? துப்புரவு உண்மை, பரிசுத்தம் உண்மை. நம்ம வாழ்க்கையில பரிசுத்தத்தையும் உண்மையையும் ஆண்டவராகிய கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 159வது நியாயப்பிரமாணம், யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் 7ஆம் நாளிலும் பரிசுத்த சபை கூடுதலும் இருக்க வேண்டும். அவைகளில் ஒரு வேளையும் செய்யப்படலாகாது. அவரவர் சாப்பிடுகிறதற்கு தேவையானது மாத்திரம் உங்களால் செய்யப்படலாம். 159வது நியாயப்பிரமாணம், பஸ்கா பண்டிகை துவங்கும் ஓய்வு நாளில் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். பஸ்கா பண்டிகை துவங்கும் ஓய்வு நாளில் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அப்போ பஸ்கா பண்டிகை ஓய்வு நாள் ஆரம்பிக்குது. அந்த ஓய்வு நாளில் கர்த்தரை ஆராதிக்கணும். ஒரு கன்வென்ஷன் மீட்டிங் நடக்குதுன்னா 8 நாள் நடக்குதுன்னா முதலாம் நாளிலே வந்து கர்த்தரை ஆராதிக்கணும். 8 நாட்களும் கர்த்தர் சமூகத்தில் இருக்கணும். உணர்ந்து கொள்ள வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும். ஏதோ கடமைக்காக போய் வந்தோன்னு இருக்கக்கூடாது. முதலாம் நாளில் இருக்கணும், 8ஆம் நாளில் இருக்கணும். 160வது நியாயப்பிரமாணம், யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பஸ்கா பண்டிகை முடியும் ஓய்வு நாளில் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். 160வது நியாயப்பிரமாணம், பஸ்கா பண்டிகை முடியும் ஓய்வு நாளில் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். பஸ்கா பண்டிகை முடியும் வரை இருந்து கர்த்தரை ஆராதிக்கணும். இந்த 8 நாட்களும் உண்மையா இருந்து ஆராதிக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய சபையிலே 1 நாள் கூட்டமோ 2 நாள் கூட்டமோ நடக்கிறது. அதிலே நாம் உண்மையா இருக்கணும். அன்றைக்கு பஸ்கா பண்டிகை 8 நாட்கள் நடந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் தூரத்து இடத்திலிருந்து வந்து கர்த்தரை ஆராதிப்பாங்க. 8 நாட்களும் இருந்து ஆராதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே 8 நாட்களும் குடும்பத்தோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்காது. வேலை நிமித்தம் இருக்க முடியாது. அப்ப 2 நாள் கன்வென்ஷன் கூட்டங்களா, 3 நாள் கன்வென்ஷன் கூட்டங்களா, அதிலே கலந்து கொள்ளுங்கள். நம்முடைய குடும்பத்தின் சொந்த பந்த ஒரு திருமணம் வருதுன்னா அதற்கு கம்பெனியில் லீவ் போட்டு என்ன பண்ணிடுவோம், போயிடுவோம். கன்வென்ஷன் மீட்டிங் வருஷத்துல 3 நாள் நடக்குதுன்னா அன்னைக்கு தான் ஆபீஸ்ல போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள், துப்புரவு உண்மையோடு இருக்கிறவர்கள், புளித்த மாவோடே அல்ல, கர்த்தரிடத்திலே பரிசுத்த உள்ளத்தோட கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் நிச்சயமாக கம்பெனிக்கு லீவ் போட்டு வருவாங்க. இல்லைன்னா பெர்மிஷன் போட்டாவது சாயங்காலம் கூட்டத்துக்கு வந்து இருப்பாங்க. 3 நாட்களும் கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பாங்க. உண்மையாய் ரட்சிக்கப்பட்டவர்கள் சாக்கு போக்கு சொல்ல மாட்டார்கள். தன்னுடைய வியாபாரத்திலே கவனம் செலுத்தி கொண்டு சர்ச்சில் வந்து அட்டெண்ட் பண்ணிட்டு போய் கொண்டிருக்க மாட்டாங்க. உண்மையாக அந்த கூட்டங்களிலே கலந்து கொள்வார்கள். நம்முடைய சொந்த பந்தத்தின் ஒரு ஃபங்க்ஷன்ல எப்படி இருக்க விரும்புகிறோம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு நாம் எப்படி கணம் கொடுக்கிறோம், எப்படி நாம் முன்னுரிமை கொடுக்கிறோம், எவ்வளவு வாஞ்சியா இருக்கிறோம். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். கூட்டத்தின் துவக்கம் முதல் முடிவு வரை இருக்க வேண்டும். 3 நாள் கூட்டம் என்று சொன்னால் 3 நாட்களும் கர்த்தர் சமூகத்தில் இருக்க வேண்டும். அந்த விசேஷித்த கூட்டத்திலே கலந்து கொண்டு நம்மை நாமே அர்ப்பணிக்க வேண்டும். பஸ்கா பண்டிகை எதற்காக கொண்டாடப்பட்டது? ஆண்டவராகிய கர்த்தர் எகிப்திலிருந்து கானானுக்கு நடத்துகிறார். மீட்கப்பட முடியாமல் அடிமைப்பட்டிருந்தோம். ஆண்டவராகிய கர்த்தர் எங்களை மீட்டுக் கொண்டார். அதே போல நம்ம இன்னைக்கு பிஸியா இருக்கிறோம், வேலையில இருக்கிறோம். அந்த வேலையை தந்தவர் நம் கர்த்தர். நான் வேலையில ஓடிக்கிட்டு இருக்கிறேன், அதுக்கு ஓடுவதற்கு பலனை தந்திருக்கிறவர் நம் கர்த்தர்.
நான் வேகமா போயிட்டு இருக்கிறேன். வேகமா போறதுக்கு ஜீவனை தந்தவர் நம் கர்த்தர், பிள்ளைகளை தந்தவர் நம் கர்த்தர், வருமானத்தை தந்தவர் நம் ஆண்டவர். அவரை ஆராதிக்கும்படியாய் அந்த கன்வென்ஷன் கூட்டங்களை ஏன் இருக்கணும்னு சொல்றோம்? அந்த நாட்கள் அதை உணர்ந்து இதுவரை என்னை நடத்தின ஆண்டவர் இனியும் நடத்துவார் என்று ஆண்டவர் சமூகத்தில் முழுமையா உட்கார்ந்துடணும். வேகமா கம்பெனிக்கு போகிறோம், வேகமா சர்ச்சுக்கு வருகிறோம், நம்மளால் ஏற்றதை செய்கிறோம். இப்படியே வேகமா போயிட்டு இருந்தா உணர முடியாது. ஒரு 3 நாள் அப்படியே உட்காருங்க. வருஷத்துல கடைசி நாட்களிலோ கன்வென்ஷன் கூட்டங்களிலோ உட்காருங்க. உட்கார்ந்து 3 நாளும் முழுமையா உட்கார்ந்து, ஆண்டவரே நான் போய் கொண்டிருக்க பாதை சரிதான், நான் சரியா தான் போய் கொண்டிருக்கிறேனா, வேகமாய் ஓடுகிறேனே, என்னுடைய வேத வாசிப்பு குறைவாய் இருக்கிறது, என்னுடைய ஜப வாழ்க்கை குறைவாய் இருக்கிறது, நான் ரட்சிக்கப்பட்ட போது என்னெல்லாம் தீர்மானம் பண்ணினேன் ஆண்டவரே என்று சொல்லி உணர்ந்து பார்க்கும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பிரயோஜனமாக இருக்கும். வேகமாக ஓடி 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 எதை கொண்டு போகிறோம்? ஆண்டவராகிய இயேசு இன்றைக்கு வந்தாலும் எங்கு போகிறோம்? உணர்வோம், உணர்ந்து நடப்போம். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இதுவரைக்கும் 8 பகுதியை பார்த்திருக்கிறோம். நியாயப்பிரமாணத்தில் 8 பகுதியை பார்த்திருக்கிறோம். வரும் நாட்களிலே தொடர்ந்து பார்ப்போம். நியாயப்பிரமாணம் எந்த விதத்திலே இன்றைக்கு செயல்படுகிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவஜனமே, இதை பார்த்து நீங்களும் பயன்பெறுங்கள். வேதத்தை இன்னும் தியானிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலே நியாயப்பிரமாணம் பகுதி 8 தியானிக்க உதவி செய்து ஆண்டவரே, பண்டிகை எப்படி ஆசரிக்க வேண்டும், பின்வரும் சந்ததிக்கு எப்படி சொல்ல வேண்டும் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். நாங்கள் ரட்சிக்கப்பட்ட காரியத்தை சாட்சியாய் மற்றவர்களுக்கு அறிவிக்க, சாட்சியாய் நடக்க கர்த்தர் இரக்கம் செய்யுங்க. ஆண்டவரே, மரித்து போக வேண்டிய என்னை ஜீவன் கொடுத்து நடத்துகிறேன் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி சாட்சியாய் மற்றவர்களுக்கு முன்னாடி வாழ கர்த்தர் இரக்கம் செய்யுங்க. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.